அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பகவத்கீதை அத்தியாயம் 2 சொல்கிறேன், கேளுங்க. போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சைன்யன் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறது தான். சைன்யன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அன்புள்ள அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. பிரிதாவின் மகனே, பிரிதான்னா அர்ஜுனனோட அம்மா, கிருஷ்ணரோட தங்கை, இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே. இது உனக்கு பொருத்தமானதல்ல. அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, எழுவாயாக. அர்ஜுனன் கூறினான், எதிரிகளை கொள்பவரே, மது எனும் அரக்கனை அளித்தவரே, எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர், துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும்? மகாத்மாக்களான எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே. அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும். அவர்களை நாம் வெல்வதா, அவர்களால் வெல்லப்படுவதா? எது சிறந்ததென்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம்முன் போர்க்களத்தில் நிற்கின்றனர். இப்போது நான் என் கடமைகளை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலைக்கு எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அல்கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க எந்த வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூவுலகில் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. சைன்யன் கூறினான். இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிக்கச் செய்பவனான அர்ஜுனன், கோவிந்தா, நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகிவிட்டான். பரதகுலத் தோன்றலே, அச்சமயத்தில் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார். புருஷோத்தமரான முழுமதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும். அவற்றின் மறைவும் கோடையின் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுலத் தோன்றலே, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்வது கற்றுக்கொள். மனிதரில் சிறந்தோனே, அர்ஜுனன் என்ன சொல்றாரு, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட்டவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான். உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு, அதாவது உடலுக்கு, நீடிப்பும் நித்தியமானதற்கு, நித்தியமானதுன்னா ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்வதே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர். இந்த ரெண்டையும் ஆராய்ந்து தான் அவங்க இதை தீர்மானம் பண்ணியிருக்காங்க. உடல் முழுவதும் பரவியிருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவருமில்லை.
அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப்போவது உறுதி. எனவே பரதகுலத் தோன்றலே, போரிடுவாயாக. ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. ஆத்மாவிற்கு எதிர்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும்போது அவன் கொல்லப்படுவதில்லை. பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததுமாகும். ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, கரைக்க முடியாது, எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அத்தியாயம் 2ல் ஸ்லோகம் 1லிருந்து 24 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 2ஓட ஸ்லோகம் 25லிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். நன்றி.